நாங்கள் ஒரு சிறிதும் தகுதி இல்லை. ஏன்னா நாங்கள்லாம் ஒரு சாதாரண ஒரு சேவை செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் வந்து எங்களை வாழ்த்தியது எங்களை கலந்து கொண்டு எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவில் கலந்து கொண்டு விருதுகள் வழங்கி சிறப்புரை ஆற்றுவதாக வந்திருக்கும் சைலேந்திர பாபு சார் அவர்களையும் வணங்கி, எங்களுடைய அமைப்பு கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அப்துல் கலாம் பொதுநல சேவை அமைப்பு இந்த ஆண்டின் விளக்க உரையை வாசிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பே சிறு குழுக்களாக நாங்கள் இணைந்து சிறு சிறு உதவிகளை ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்து கொண்டு வந்தோம். எங்கள் செயல்பாடுகளை கவனித்து வந்த புளியங்குடி நகரைச் சேர்ந்த இயற்கை வேளாண் விவசாயி ஐயா கோமேனா அவர்கள் பல ஆலோசனைகளை வழங்கி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பொதுநல சேவை அமைப்பு என்னும் பேரில் எங்களை குழுவாக எடுத்தார்கள். எங்கள் அமைப்பிலே நாங்கள் சிறியவர்களாக இருந்தாலும் நகரில் முக்கிய ஆளுமைகள் எங்கள் அமைப்பின் ஆலோசகராக இருந்து எங்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி எங்களை வழிநடத்தி வருகிறார்கள். அவர்களில் மிகவும் முதன்மையானவர்கள் இயற்கை வேளாண் விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்களின் பொற்களால் விருது பெற்ற திரு அந்தோனிசாமி ஐயா அவர்கள் மற்றும் கடைநல்லூர் காவல் ஆய்வாளர் திரு ஆடிவேல் அவர்கள் மற்றும் நமது டாக்டர் அருள்மொழி துரைப்பா அவர்கள் கரிவலம் நாங்கள் நடந்து கொண்டு வருகிறோம். அவர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கி வருகிறார்கள். அமைப்பின் சார்பில் ஆதரவற்ற மனநலம் நாங்கள் இருக்கிறோம் சென்று உணவு வழங்கி கொண்டு வருகிறோம். பொங்கல், தீபாவளி மற்றும் கிறிஸ்துமஸ் போன்ற மேலும் கடைநல்லூர் மேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் அன்பு மனநலம் இல்லத்திற்கு ஆண்டோர் சென்று அவர்களுக்கு உதவி வழங்கி கொண்டு வருகிறோம். மேலும் புளியங்குடி பகுதியில் இருக்கும் வளைகுடி மக்களை ஒவ்வொரு பொங்கல் தினத்திலும் சந்தித்து பார்த்து வருகிறோம். நாங்கள் நடத்துகிற விழாக்களில் புளியங்குடி நூலகத்துடன் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கு அறிவுபூர்வமான போட்டிகளை நடத்தி பரிசுகளை வழங்கி வருகிறோம். தூய்மை பணியாளர்களை நாங்கள் உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு அமைப்பின் சார்பில் கடந்த ஆண்டு நகரில் யார் மட்டும் ஆதரவு இல்லாத நபர்கள் மரம் அடைந்து விட்டால் மருத்துவத்துறை, காவல்துறை மற்றும் நகராட்சிகளை காவல்துறை, மருத்துவத்துறையின் ஆலோசனை பேரில் காப்பகங்களில் சேர்த்து ஆதரித்து வருகிறோம். கொரோனா பேரிடர் காலங்களில் அம்மா உணவகம் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துடன் இணைந்து தினந்தோறும் 100 கணக்கான நபர்களுக்கு 3 வேளையும் உணவு வழங்கி சிறப்பான சேவை செய்து நமது அப்துல் கலாம் பொதுநல சேவை அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பொதுநல சேவை சார்பாக 30 விழா நடத்தி பள்ளி மாணவர்களுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கும் மற்றும் ஒவ்வொரு துறையில் சிறந்து விளங்கிய ஒவ்வொரு 2 நபர்களை தேர்வு செய்து விருது வழங்கி வருகிறோம். அதுபோல் 30 விழா நடத்துவதற்கு சிறப்பு விருதுகளாக எங்களுக்கு அழைத்து வந்த விழா ஏற்பாடுகளை செய்திருக்கும் இயற்கை வேளாண் விஞ்ஞானி அப்துல் கலாம் பொற்களால் விருது பெற்ற ஐயா அந்தோனிசாமி அவர்களுக்கு எங்கள் அமைப்பின் சார்பில் என்றென்றும் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இவருடைய நல்ல பணிகளை நாங்கள் பெருமைப்படுத்துகிறோம். இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் நலப்பணிகளை சொல்லி இருக்கிறோம். எங்கள் அப்துல் கலாம் அமைப்பின் சார்பில் நமது அப்துல் கலாம் அவர்களுடைய பெயரிலே ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி இலவசமாக ₹1 கூட வாங்காம அவங்களுக்கு எங்கே சென்றாலும் நாங்கள் அவர்களை அழைத்து செல்ல ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம். அதுபோல அப்துல் கலாம் பெயரிலே ஒரு முதியோர்கள் நடத்தி நல்ல பராமரித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நாங்கள் செய்ய தீர்மானித்திருக்கிறோம். இதற்கு உறுதுணையாக இருக்கிற இந்த புளியங்குடி பொதுமக்கள் அனைவருக்கும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பொதுநல சேவையின் சார்பிலே நன்றியும் வாழ்த்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை வெற்றிக்கு பின்னணியாய் எங்களின் சேவைகளுக்கெல்லாம் முன்னணியாய் இருந்து எங்களை வழிநடத்தும் எங்களுடைய கௌரவ தலைவர் மரியாதைக்குரிய அந்தோனிசாமி சார் அவர்கள், நமது சிறப்பு விருந்தினர், நமது தமிழக காவல்துறை வரலாற்றில் பொற்கோடாக பொறிக்கப்பட்ட டாக்டர் சி சைலேந்திர பாபு சார் ஐபிஎஸ் அவர்களை கௌரவித்து அவர்களை தெரியும் இவங்களுடைய தகுதி என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுடைய தகுதி என்னன்னு சொல்லுங்க. உங்களுடைய தகுதி என்ன? அன்னைக்கு குறைச்சி அன்னைக்கு சாப்பிடுறது பெரிய பிரமாணம். பெரிய முடியும்.
அது வேற விஷயம், அது கோடீஸ்வரர். இவர்கிட்ட எந்த டாக்குமெண்டேஷன் கிடையாது, எந்த சதவீதம் கூட கிடையாது. ஆனா புரியக்கூடியவருக்கு அவ்வளவு அவங்க தான் செய்யறாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க எதையும் அதைரியப்படக்கூடாது. உங்கள்கிட்டயும் ஒரு திறமை இருக்கு, உங்களுடைய இல்லைன்னே நிறைய நீங்களும் உலகத்துல முக்கியமான பணியை செய்யக்கூடிய மன வலிமை இருக்கு. அதுக்கு உதாரணம் நான் ஒரு உதாரணம் 1900 அவங்க 4 பேருக்கு நீங்க நல்ல உதவி கொடுங்க. இந்த 1986 ஏன்னா மறுபடியும் நான் சொல்றது எனக்கு சங்கடமா இருக்கு, இருந்தாலும் சொல்லணும். 1986 நான் விவசாயம் பண்ணி நோயாளியாகி கடனாளியாகி இதுல பாரத் பண்டிகை விஷயம்ல ஒரு கடை இருந்துச்சு. என்னுடைய வரவு கணக்குல வருஷத்துல 35 லட்சம் ரூபாய் அந்த கடைக்கு போயிட்டு இருந்துச்சு. என்னுடைய கணக்கு இன்னும் அந்த கையில் இருக்கு. 35 லட்சம் ரூபாய் போய் இடுபொருள் செலவு எல்லாம் சேர்த்து அன்னைக்கு நான் விவசாயம் பண்ண முடியாம நோயாளியாகி கடனாளியாகி 2 வருஷம் விவசாயமே செய்ய முடியாது. 2 வருஷமே செய்ய முடியாது. அதுக்கு பிறகு இனி வாழ்க்கையில ஏற்கனவே இருந்தால் தான் நம்ம வாழ முடியும், இனிமேல் வெளியிடுகிறதே நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு வைராக்கியம அன்னைக்கு நான் வெற்ற கருப்பு ஒரு ஏக்கருக்கு 17 டன், ஒரு ஏக்கருக்கு 17 டன். 88க்கு பிறகு இனி வாழ்ந்தா, ஏன்னா உங்களோட திறமை இருக்கு, இல்லைன்னு சொல்றதுக்கு தான் மன வலிமை தான் வேணும். செய்வதற்கு உங்கள்கிட்ட மன வலிமை வேணும், எதையும் அதைரியப்படவே கூடாது. அதுக்கு பிறகு இன்னைக்கு அத கொஞ்சம் கொஞ்சமா இது வாழ்க்கை இது ரசாயனம் இது போடக்கூடாது, வெளி இடுபொருள் வரக்கூடாது, நம்ம ருசியை சாப்பிடணும் ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு பயிலே கடத்துல இருக்கு ஒரு ஸ்பாண்டிங் பாயிண்ட் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நான் அது புரிய புல்லட் மோட்டர் சைக்கிள் தான் போவேன். இப்போ யாரோ போகும்போது ஓட்ட முடியல, ஒரு திரும்ப போய் தான் பண்ணிட்டாரு. ஆனால் நாங்கள் பண்ணது உலகத்தில் வரைபடத்தில் புரியக்கூடிய முதலிடத்தில் உள்ளது. நான் சொல்றேன், நீங்க ஐயா ராஜமலை நீங்க எவ்வளவு நஞ்சு சாப்பிட்டீங்க சொல்லுங்க, நீங்க எவ்வளவு சாப்பிடுறது? இந்திய அரசு கணக்குப்படி 300 பிபிஎம் 300 சதம், ஒரு பிபிஎம் ஒரு சதம் 300 பிபிஎம் இந்தியாவில் விஷத்தை சாப்பிடுவோம். நான் சொல்றதெல்லாம் புள்ளியோட என்னை அழைத்த நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் இந்த சிறப்பு விருந்தினராக கலந்திருக்கும் முன்னாள் காவல்துறை இயக்குநர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பெரியவர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த புளியங்குடி நகராட்சியில் ஒரு சில பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து இங்கே இருக்க அப்துல் கலாம் பொதுநிலை சேவை போன்ற அமைப்புகளும் நகராட்சி நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு தந்து நகராட்சி நிர்வாகத்தையும் புளியங்குடி நகராட்சியும் சிறந்த நகராட்சியாக தமிழ்நாட்டில் சிறந்த நகராட்சியாக உருவெடுப்பதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தந்து நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. கமிஷனர் சார் அவர்கள் சிறப்பான சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டியே நமக்கு வந்த மாதிரி சில சேவைகளை நன்றாக செய்தார்கள். நாங்கள் நிறைவேற்றோம். அதனால் நம்ம புளியங்குடி பொதுமக்கள் நகராட்சியின் சார்பாக
எந்த சேவை இருந்தாலும் எந்த செயல் இருந்தாலும் நம்ம கமிஷனர் சாரை அணுகினால் உடனடியாக நல்லபடியாக செய்து கொடுப்பார்கள் என்று அப்துல் கலாம் சார்பாக அடுத்ததாக நமது கமிஷனர் சார் அவர்களை என்னுடைய செயலாளர்கள் இந்த பொன்னாடை அறிவித்து கௌரவிப்பார்கள். நமது உடல் மற்றும் உள்ளத்தில் சேர்ந்து வரும் வாகனத்துக்கும் போடுவதற்குரிய சிறப்பு உழைப்பாளர்களை சிறப்பு சாதனையாளர்களை இந்த நாளில் பெருமைப்பட்டுள்ளமாக விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படுகிறார்கள். ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம். தேங்க்ஸ். உங்களை பார்க்க தான் மெயினாக நான் வந்திருக்கேன். ஏன்னா உங்களை பார்த்தா தான் எனக்கு ஒரு சந்தோஷம். உங்களுக்கு நிறைய கதைகள் சொல்லணும், நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. ஏபிஜே அப்துல் கலாம் சார் அவருடைய பேரில் ஒரு நற்பணி மன்றம், ஒரு சங்கம் சார்பாக நடத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் பாராட்டுகள். உங்களால் தான் நிகழ்ச்சி நடக்குது. அதில் ஒரு டாக்டர் மேடம் வந்திருக்காங்க அருண்மொழி. பொதுவாக மனிதர்கள் அவங்க வேலையை பார்ப்பாங்க, அவங்க சாப்பாடு, அவங்க வருமானம், அவங்க குடும்பம் தான் பெரும்பாலும் பார்த்துட்டு இருப்பாங்க. மற்றவங்களை பற்றி கவலை அவங்களுக்கு இல்லை. பெரிய பெரிய பணக்காரங்களே அந்த வேலை தான் பார்க்குறாங்க. வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஜமா பண்ண மாட்டான். ஒழுங்கா சொந்த டிரைவர் அவனுக்கே ஒரு 3 மாதம் கொடுக்க மாட்டான். பணக்காரன் அவன் கொஞ்சம் திரும்பினா இவன் செத்து போயிடுவான். இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் உலகம். ஆனால் அந்த சூழ்நிலையில் மற்றவங்களுக்காக கஷ்டப்படப்படுகிறாங்க. ஒரு தொண்டு செய்யக்கூடிய அப்துல் கலாம் சங்கம் அவரை சென்றவர்களுக்கு, அமைப்பை சென்றவர்களுக்கு நான் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றவங்களுக்கு உதவி செய்வது என்பது ஒரு பெரிய மனித பண்பு. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது. நமது வள்ளலார் நிறுவனத்தை சேர்ந்த பெரிய வள்ளலார் வந்திருக்காரு, வள்ளலாறு. அவரு வாடி பயிரை கண்ட போதெல்லாம் வாடி கஷ்டம் அதுக்கட்டுங்க. நான் ஒரு வளராக தான் பாருங்க. அவர் அட்டகீரா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், இங்கே அவரு அப்படி தோப்பி வளரா தானே ட்ரெஸ் போட்டுருக்காரு. அதனால உண்மையாக வளரான்னு எனக்கு தெரியாது. வளரா நான் இந்த ட்ரெஸ் போட்டோட நீங்க என்ன நினைப்பீங்க? எப்படி அறிஞனா இருக்கும் போல இருக்கு, டிஜிட்டா இருக்காங்க, ட்ரெஸ் போட்டுருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஆடை முக்கியமானது. ஷேக்ஸ்பியர் சொல்றாரு, ஷேக்ஸ்பியர் நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, ஆடம்பரமா பண்ணாதீங்க, அசிங்கமா பண்ணாதீங்க, நல்லா பண்ணுங்க. அதான் நமக்கு வந்து தைரியம் வரும். நான் எல்லாம் ஐஏஎஸ் இன்டர்வியூ போகிற பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்துருக்கேன் 20 வருஷம். அங்கே என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி ஹேர் கட் பண்ணணும், எப்படி பிடிக்கணும், எப்படி அந்த நபருடைய கண்களை பார்க்கணும் அப்படின்லாம் பயிற்சி கொடுப்போம். ஆளை பார்த்தாலே சொல்லாம ஒரு குழம்பு இருக்கக்கூடாது சொல்லி பாதி இது வழங்காங்கிறது உடம்பு பார்த்தா ஆளை பார்த்தாலே சொல்லு இது வேற அது அப்படின்னு முடிவு வந்துடுவாங்க. நம்ம நல்லா கூட இருப்போம். நல்ல ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணுறோம், மற்றவங்களே மதிக்கிறோம், நம்மளே மதிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு ட்ரெஸ் கொடுக்கிறோம். இந்த உதவாதவர்கள் மற்றவர்கள் கஷ்டத்தை பார்த்து நம்ம கஷ்டப்படுறோம். அந்த ஒரு பண்பு இருந்தால் போதுங்க. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல மற்றவங்க கஷ்டத்தை படுறதை பார்த்து அரசு ஊழியர்கள் மனசுல கஷ்டம் வந்துன்னா அவங்க கடமையில் ஒழுங்காக செய்வாங்க. இப்போ செய்வாங்களா? ஒரு பட்டாக்கு அப்ளை பண்ண பட்டா கொடுக்குறாங்க, ஒரு ஜாதி சான்றிதழ் கேட்டால் கொடுக்குறாங்க. ஒரு பிள்ளையை காணா கண்டுபிடினா நாளைக்கு வாடுறான். 16 வயசு பிள்ளையை காணணும்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்களா செய்யறத நகை காணாம நகையை காணோம்னா ஏன் அவங்க வீட்டில் வச்ச தெரியும். நகை காணாம போச்சுன்னா போய் தேடி கண்டுபிடிச்சு ஆளை வச்சு ஒரு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? ஸோ இப்படி மற்றவர்கள் கஷ்டத்தை புரிந்து இறங்கக்கூடிய மனிதர்கள், சிறந்த மனிதர்கள் அப்துல் கலாம் படைப்பு அவர்கள் செய்கிறாங்க. நமது முன்னோர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பண்பை பெரியதாக நினைத்தார்கள். ஒரு பாட்டு நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது, இல்லாருக்கு ஒன்று ஈயும் உடமையும், எப்படியா இல்லாருக்கு ஒன்று ஈயும் உடமையும் இவ்வுறவை நில்லாமை உள்ளும் நிலைப்பாடும் எவ்வுயிர்க்கும் துன்புறவு செய்யாத தூய்மையும் இம்மொன்றும் நன்கறியும் மாந்தருக்கு உள்ள. ஒரு மனிதன் நல்ல மனுஷன், நல்லவன் அப்படின்னு எப்ப சொல்லாதீங்களா? 3 கண்டிஷன் நேச்சுரல்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வாழ்ந்த பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேரு திரி கடிதம். ஒவ்வொரு பாட்டிலையும் 3 பாயிண்ட் அவ்வளவுதான். 1, இல்லாருக்கு ஒன்று ஈயும் உடமையும். ஒரு ஆளுக்கு 1 கோடி ரூபாய் சொத்து இருக்கு,
அவருக்கு 1 கோடி சொத்து உள்ள பணக்காரன் நம்ம சொல்லக்கூடாது. இந்த 1 கோடியில நீ ஏழைகளுக்கு எவ்வளவு கொடுப்பேன்? நான் 50 லட்சம் கொடுப்பேன் அப்படின்னா அவன் சொத்து 50 லட்சம் தான். எவ்வளவு கொடுக்குறீங்களோ 1 கோடி தான் சொத்து வச்சுட்டு நான் வந்து 1 ரூபா தான் கொடுப்பேன்னா நீ 1 லட்சக்காரன். எப்படிங்க மற்றவங்களுக்கு நம்ம எவ்வளவு கொடுக்குறோம் புரியுதா? நேரம் நீங்க நேரம் கொடுக்குறீங்க, உணவு கொடுக்குறீங்க, உங்களுடைய இருக்கக்கூடிய வருமானத்தை கொடுக்குறீங்க. புரியுதா? வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆளுக்கு வருமானமே ஒரு 10,000, அது 5,000 செலவு பண்றாங்க. அவங்க தான் முன்னேறாங்க. எவ்வளவு கொடுக்குறீங்க? ஒரு ஆள் கொடுக்கறது எவ்வளவு வச்சிருக்காங்க? அதுதான் பெரிய பெரிய விருது. இவ்வுலகில் எல்லாமே உள்ளும் நிலைப்பாடு. இந்த உலகத்தில் எல்லாமே வந்து நிலையா இருக்காது. இன்னைக்கு சின்ன பிள்ளையா இருப்போம், நாளைக்கு அவன் இதே மாதத்துக்கு அழைக்கலாம் வருவோம். அப்ப நம்ம செலவு பண்ணுவோம். இல்லைம்மா? இன்னைக்கு உயர்ந்த இடத்துல இருப்பாங்க, நாளைக்கு ஒண்ணு இல்லாம போயிடும். இன்னைக்கு எம்எல்ஏ இருப்பாங்க, எலெக்ஷன் வந்து பார்க்கும்போது ஒண்ணு இல்லை. இன்னைக்கு மந்திரி எலெக்ஷன் போட்டுட்டாருன்னா ஒண்ணு இல்லை. ஊருக்கு வர முடியாது, அனுப்பிடுவாங்க. என்னென்ன அது செய்யலாம், இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன இல்லை, எங்க காட்டு அப்படின்னா வரமாட்டாரு, வர முடியாது. நிலைமைகள் மாறும். சரி, எல்லாரையும் சமமா மதிங்க, எல்லாரையும் சமமா மதிங்க. நம்மளோட உலகத்துல பெரியவனும் கிடையாது, நம்மளோட உலகத்துல குழந்தைகளும் கிடையாது. நான் குழந்தைகள்லாம் பார்க்கும்போது இடம் காலையும் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். இடம் தானே விளாதீங்க, வேலையை அப்படின்ற மாதிரி நான் பார்க்கவில்லை. யார் தான் ரொம்ப ரோல் மாடல் ஒருத்தன் கிடையாது இருக்கணும். நான் ரோல் மாடல்னு சொல்லக்கூடிய மனிதரை நான் பார்க்கவில்லை. பார்த்தா சொல்றேன் கிடையாது. நம்மளோட உயர்ந்தது கிடையாதுங்க. நம்ம என்ன கொலை செஞ்சோமா, கொலை செஞ்சோமா, மகாராஜா வாங்கல, நான் பெருமையா தான் இருக்கேன். வாங்க நினைச்சா வாங்கிக்கலாம். எனவே நான் வந்து என்ன விட உயர்ந்தேன்னா ஒருத்தன் வசதி இல்லை, உடம்பு முடியல அப்படின்னு என்னோட குறைஞ்சவன்னு நான் நினைக்கிறேன். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், 35 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் காவல்துறை தலைமையில் இருக்கும்போது 1,50,000 காவலர்கள். அவன் போய் நான் தான் தெரியும். எத்தனை பேருங்க? இந்த 1,50,000 பேருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒவ்வொரு காவலரும் என்னை விட சிறந்தவன் தான். நாம் பார்க்கும் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையில் நம்மை விட உயர்ந்தவர்கள் தான் இருப்பான். நல்லா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக நம்மளோட ஞாபகம் இருக்கும், நம்மளோட உடம்பும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, நம்மளோட நல்ல மனசு உள்ளவங்களா இருப்பாங்க. இதுதான் உண்மை. ஒரு மனிதனுக்கு 6,000 பண்புகள் இருக்கான். நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லை. கடைசியா உயிருக்கும் உங்க பாயிண்ட், எந்த உயிருக்கும், எந்த உயிருக்கு தான் சொல்லியிருக்காரு, எந்த மனிதனுக்கும் கிடையாது. எந்த உயிருக்கும் துன்புறவு செய்யாத தூய்மை. தூய்மையான மனிதன் யார் என்றால் எந்த உயிரினங்களுக்கும் துன்பத்தை தரக்கூடாத மனிதன் தான். நம்ம ஊர்ல நான் இப்ப அமெரிக்கா போயிட்டு வந்தேன். நாய்க்குட்டியை பார்த்தோம்னா நின்றுதான். எங்கேயாவது தெரிஞ்ச நாய்க்குட்டியை பார்த்தா இறங்கி அங்கே நாய்க்கு பார்க்க முடியாது. வேறு வகையில அதை தடவை போட்டு, அதுக்கு படுத்து போட்டு, அதை ஊசி போட்டு கட்டி பிடிச்சி போட்டு வீட்டு போட்டு போறாங்க. நம்ம ஊர்ல நாயை கண்டா கள்ளக்காரம், கள்ளக்கண்டா ஒரு பழமொழி எப்படி வளர்த்துக்க பாருங்க. அது ஒரு பாவங்க. இப்ப ஏதோ ஒரு நாய் வந்து யாரை கடிச்சிருக்குன்னு சொல்லி உலகத்தில் உள்ள நாய்கள் மேல குற்றச்சாட்டு. அதை பத்தி தெரிவிச்சுன்னா அது என்ன கேட்போம். முதல்ல மனிதர்கள்லாம் தெருவில் கிடந்தாங்க. நாங்கள் சிறப்பில் இருக்குது, சாப்பாடு கிடையாது. பெரியவர் அந்த காலத்துல சோறு கிடையாதுங்க. எல்லாம் சொல்றான், எங்க ஊர் சாப்பாடு இட்லி, எங்க ஊர் சாப்பாடு தோசை. இவன் முப்பாட்ட தோசையை பார்த்ததே இல்லை. பட்னி பசி சும்மா சொல்றான், பெருமை பேசுறது. 100 பேர்ல 10 பேர் தான் அவங்க சாப்பிட்டாங்க தமிழ்நாட்டில். இன்னைக்கு தான் நல்லா சாப்பிடணும் தெரியுமா உங்களுக்கு? அந்தோணிசாமி ஐயா மாதிரி விவசாயிகள் விவசாயம் பண்ணி 150 கோடி மக்கள் தாராளமா சாப்பிடுறாங்க. பஞ்சம் 1786 ஆண்டு இந்தியாவில் வந்து 3 பகுதி சாப்பாடெல்லாம் செத்தான். வரலாறு வெள்ளக்காரன் வந்தான், ரோட போட்டான், கையில கொடுத்தான், ஸ்கூல கொடுந்தான், ஹாஸ்பிட்டல் திறந்தான், பள்ளிக்கூடம் திறந்தான், வேலை கொடுத்தான், நிறைய செஞ்சான். எவன் நம்ம குறை சொல்ல முடியாது. அவன் ஆண்டு கொண்டு இருக்கும் போதே 1943 ஆண்டு பெங்கால் கமேன் பங்களாதேஷ்ல 35 லட்சம் பேர் செத்தாங்க ஒரே வாரத்தில் சாப்பாடு இந்தியாவில். இன்னைக்கு தான் நம்ம நல்லா சாப்பிட்டுருக்கோம். ஸோ எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்காதீங்க, கஷ்டம் கொடுக்காதீங்க.
அதுதான் தூய்மையான மனது அப்படின்னு சொல்றோம். அப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பெரியவர்களுக்கு நான் எனது பாராட்டுதல் தெரிவிக்கிறேன். காலையில் நல்ல காரியம் நடந்தது, நல்ல காரியம். அந்தோணி ஐயா சாமி அவங்க நண்பர்கள் வந்து சேர்ந்து 5000 பனைமரக்கன்று, எவ்வளோங்க? 5000 பனைமரக்கன்று, 5000 பனைமரக்கன்று. நான் வந்து அதுக்குள்ள பிள்ளைகள் நட்டாங்க, நீங்க வந்துருந்தீங்கல்ல. நம்ம இல்லை நாங்கெல்லாம் செத்த பிறகு அந்த பனைமரம் பெருசா வளரும். நாங்க செத்தாலும் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு செத்தோம் அப்படின்னு போறோம். குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பத்திரிகை சொன்னாங்க, மேடம் சொன்னாங்க, இந்த மாதிரி கடவுள் பயங்கரமா வளர்க்கலாம் படிச்சிருக்காங்க. அது மக்களுடைய நம்பிக்கை. இன்னைக்கு அறிவியல் இந்த குழந்தைங்க லைட்டு, இந்த ஃபேனு, நம்ம பேச்சு, யாராவது வீடியோ எடுத்து இதுல வந்து லைவ் ஸ்ட்ரீம் விட்டான்னா உலகத்தில் 194 நாடுகளையும் பார்க்கலாம். நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா, அமெரிக்காவில் பார்த்து கேரளா கேட்போம். லைவ் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? பூமியில 195 நாடுகளில் இருந்து புளியங்குடி என்ன நடக்குங்கிறது இப்ப பார்க்கலாம். எதனால? தொழில்நுட்பம், அறிவியல். பிள்ளைகள் எல்லாம் நீங்க நம்ப வேண்டியது அறிவியல் தான். அறிவியல் என்ன சொல்லுது? கடவுள் இந்த உலகத்தை படைச்சாருன்னு சொல்லுதா? கடவுள் உங்களை படைச்சாருன்னு சொல்லுதா? ஒருத்தன் சொன்னா 1857 3 காரியம் பண்ணான். அதன் அடிப்படையில் தான் உலகம் என்ன இயங்குது? அறிவியல். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் ஒன்றோடு தொடர்பு கொண்டவை. அப்பதான் நான் அவ்வளவுதான் நினைச்சேன். நாங்க சொன்னதானே நீங்க சொல்லியிருக்கேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் ஒன்றோடு தொடர்பு கொண்டவை. அப்படின்னா மனிதர்கள், ஆடு, மாடு, கோவடி, குதிரை, செடி, கொடி எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு உண்டு. 2, all the living organisms have come from the same ancestor. இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் ஒரே மூதாதையர்களிடம் தான் வந்திருக்கிறது. அதாவது சுருக்கமா சொன்னா நம்ம இங்க இருக்கிற எல்லா மனிதர்களும், நம்ம எங்களோடு அஸ்ஸலாமு அலைக்கும் நீங்களும் எல்லாம் ஒரு தாய் மக்கள் தான். உங்க உடம்புல இருக்கிற ரத்தம் தான் என் உடம்புல இருக்கு. சரி, நாம எல்லாம் பரவாயில்ல மனுஷங்க. அறிவியல் அறிஞர்கள் நமக்கு ஒரு பேர் தான் போட்டிருக்காங்க. தெரியுமா உனக்கு? எனக்கு நரேந்திர பாபு, மேடத்துக்கு அருள்மொழி. அறிவியல் அறிஞர்கள் மனித இனத்துக்கே ஒரே பேர் தான் போட்டாங்க. உங்க பாட்டியும் என் பாட்டியும் ஒரே கிழமை தான். நமக்கு மட்டும் இல்லை, ஜப்பான் இருக்கான் பாருங்க, அவருக்கு பாட்டி நம்ம பாட்டி அக்கா தங்கச்சான். அது விடுங்க, ஆடு மாடு கோழி வண்டி குதிரை அப்படிங்கிற நமக்கு மாமா வச்சான். அவங்களுக்கு பாட்டி நம்ம பாட்டி அக்கா தங்கச்சான். மனித குரங்களுடைய அம்மாவும் நம்ம அம்மா அக்கா தங்கச்சி. அதுதான் அறிவியல். அது ஒரு சிறுதாமல் புரியும். அந்த வகையில் மற்ற உயிரினங்கள் மீது நம்ம இதான் வந்து அந்தோனிசாமி எல்லாம் மருந்து அடிக்க மாட்டேங்கிறது. பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்க மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சா தேனீக்கள் செத்து போய்விடும். தேனீக்கள் இந்தியா உலகத்தோட எல்லா தேனீக்களையும் கொண்டு விட்டால் 50 ஆண்டுகள் கழித்து மனிதனே உயிரோடு இருக்க மாட்டான். மனித இனமும் அழியும். ஏன்னா ஒன்றோடு ஒன்று தொடர்பு. புரியுதுங்களா? எனவே இது போன்ற ஒரு நல்ல மனநலக்கூடிய செயல்கள். திரு அந்தோனிசாமி அவர்கள் இயற்கை விவசாயம் பண்ணுங்க, தாய்மார்களை வீட்டில்தான் காய்கறி நடுங்க, ஒரு முருகமனமா நடுங்க. நீங்க சொல்லிட்டு போயிருங்க, இடம் இருக்கு, உங்களுக்கு 1000 ஏக்கர் இருக்கு, எங்களுக்கு 5 சென்ட் கிடையாது சார், அதான் பிரச்சனை. வீட்டுக்கு முன்னாடி நடுங்க. நான் சென்னையில 5 சென்ட்ல நட்டுருக்கேன். 5 சென்ட்ல நட்டுருக்கேன். ஐயா கேட்டு 5 சென்ட்ல 5 தென்னைமரம், 5 மாமரம், ஏகப்பட்ட நட்டுருக்கேன். 5 சென்ட். அது கொஞ்சம் வீட்டுக்கு ஒன்று இருக்கு. மொட்டை மாடியில் போடுங்க. மரம் உண்டுன்னா மரத்தில் ஒன்று இருக்குன்னா செய்யலாம். அதை யோசிச்சேன். நீங்க சொன்னா நான் யோசிச்சேன். நீங்க எல்லாம் சொல்லி போய் நீங்க வீட்டில் காய்கறி அந்த வீட்டில் இடம் தான் ஐயா நட முடியும். 5 சென்ட் கொடுங்க, 4 சென்ட் கொடுங்க. ஸோ அது ஒரு மன மகிழ்ச்சி. ஸோ குழந்தைகளுக்கு சில கதைகளை சொல்லணும். எத்தனை குழந்தைகள் ஸ்கூல்ல படிக்கிற கேட்குங்க? ஓகே, பிள்ளைங்க அடிப்படை சொல்லுங்க. எத்தனை பேர் உண்மையில மனசு சொல்லுங்க மன மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? தன்னுடைய பற்றி வயசு வேற பசிக்கிறார். காலையில் 8 மணிக்கெல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. அப்படி நினைக்கிறீங்களா? பரவாயில்ல. மன மகிழ்ச்சி இல்லைன்னாலும் மன மகிழ்ச்சியை செயற்கை ஏற்படுது. என்ன தெரியுமா?
மன மகிழ்ச்சியாக இருந்தால்தான் ஒரு செயலை செய்ய முடியும். உண்மைதான் சார். அப்துல் கலாம் இயக்கத்தை வச்சுட்டு மன மகிழ்ச்சியில் வச்சுக்கணும். வயிற்று வலி அப்படின்னு வேலையை பார்க்க முடியுமா? வீட்டில் ஒரே பிரச்சனை பார்க்க முடியுமா? கடன் தொல்லை சொல்ல முடியாது. மன மகிழ்ச்சி இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. படிக்க முடியாது, எக்ஸாம் எழுத முடியாது, சிரிக்க முடியாது, எந்த செயலையும் செய்ய முடியாது. உனக்கு வந்து ஒரு நண்பன், ஒரு ஃப்ரெண்டு, நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு டெய்லி பேசுறீங்க. அந்த ஃப்ரெண்டு ஒன்று பேச மாட்டேங்கிறான், மற்றவங்க தான் பேசுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? மனசு கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு படிக்க முடியுமா? ஆனா நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நிறைய காரியம் இருக்கிறது. நாங்க எப்படி சார் மகிழ்ச்சியா இருக்க முடியும்? வீட்டுல கஷ்டம் சார், படிப்பு வர மாட்டேங்குது, ஒரே குழப்பமா இருக்கு, நமக்கு எல்லாம் எதிர்காலம் உண்டானு தெரியல. மகிழ்ச்சியா இருக்கிறது ஒரு காரணமும் இல்லையே. நான் எப்படி மகிழ்ச்சியா இருக்கணும்? நீங்க வெளிநாடுகள் ரோட்டு போயிருக்கீங்களா? அமெரிக்கா, இங்கிலாந்தெல்லாம் ஜனங்கள் பார்த்தா ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கறான். சும்மா சும்மா ஒரு ஆளை பார்த்தா ஹாய் ஹவ் ஆர் யூ. நம்ம பிள்ளைகளில் எப்படி போனோம்னா ஹாய் ஹவ் ஆர் யூன்னு சொன்னா நீங்க பைத்தியம் பிரச்சனை போல இருக்கு. ஆண்களும் பெண்களும் ஒண்ணுக்கு அவங்க கட்டிப்பிடிக்கிறாங்க. அன்பா வேலை பார்க்குற இடத்துல அன்பை வெளிப்படுத்துறாங்க, சிரிக்கிறாங்க, உதவி பண்றாங்க. ஏதாவது சும்மா உதவி பண்ணா தேங்க்யூ வெரி மச் அப்படிங்கிறாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு நம்ம நாட்டுக்காரங்க அண்ணன் தம்பி மாதிரி பழகுறாங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க. ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படி கேட்ட நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா இல்ல எனக்கு வயிற்றுலையா இருக்கிறேன் சொல்ல முடியும். எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கிறேன். அதற்கு ஒரு சம்பிரதாயம் இல்லைங்களா? நம்ம ஒண்ணு சொல்றது இல்லை. ஆனா நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறது நிறைய காரணம் இருக்கு. ஒண்ணு, நல்ல அம்மாவுக்கு பிறந்திருக்கீங்க. எஸ் ஆர் நோ? நல்ல ஒரு தகப்பனுக்கு பிறந்திருக்கீங்க. எஸ் ஆர் நோ? ஒரு பையன் இல்ல எங்க அப்பா மோசம் சார் அப்படின்னா ஏன்னு கேட்டேன். குடிக்காத சார். குடிக்கிறான். சரி குடிக்கிறான். உனக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி கொடுப்பானா? அதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு சார். உன்னை சினிமா கூட்டிட்டு போவானா? அது கூட்டிட்டு போவான். உன்னை நேசிக்கிறாரா? என்ன நேசிக்கிறாரு சார். அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? எங்க அம்மா அடிக்கிறான் சார். நல்லா வாங்கிச்சு. ஸோ நல்ல ஊர்ல பிறந்திருக்கீங்க, தமிழ்நாட்டில் பிறந்திருக்கீங்க. இன்னைக்கு இந்தியாவில் ரொம்ப வேகமாக வளரக்கூடிய ஒரு நாடு தமிழ்நாடு. லட்சம் இடங்கள் உலகம் இந்தியாவில் இருக்கிறது. 20 அதுல 5 லட்சம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. முன்னேற்றம் உங்களுக்கு குழந்தைகளுக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்பு. எல்லாத்துக்கு குழந்தைகளே உங்களுக்கு பெரிய சுதந்திரம். நீ டாக்டர் ஆகணுமா? ஆகணும். உங்க அம்மா வேண்டாம் சொல்ல மாட்டா. ஐடில படிக்க போறாங்கம்மான்னு சொன்னா எந்த அம்மா வேண்டாம் சொல்ல மாட்டா. அமெரிக்காவுக்கு வேலைக்கு போறேன்னு சொன்னா எந்த அப்புறம் தடுக்க மாட்டான். கலெக்டராக போறேன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகள் அரசியல் பேசுறாங்க. 18 வயசு பொண்ணு அரசியல் பேசுது. தமிழ்நாட்டு தலைவர்ல கேவலமா பேசுறேன். நான் இங்க இருந்து போனா என்ன கேவலமா பேசுறாங்க போறது. இங்க வேலை நீங்க கூப்பிட்டீங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அட்டோரியம் பண்ணிட்டு அவங்க வேலை எது கூப்பிட்டீங்க சொல்லுங்க. கேட்கலாம் வேண்டாம் சொல்லுவாங்க. கருத்து சுதந்திரம் பெரிய சுதந்திரம். இந்தியா வந்து பிள்ளைகளே 1000 ஆண்டுகளாக வெள்ளத்துக்காரன் தான் வந்து ஆரம்பிக்காம 1000 ஆண்டுகள். முகமது பின் காசிம்ல இருந்து முகமது கஜினியில இருந்து வெள்ளக்காரன்ல இருந்து எல்லாம் இப்பதான் 150 வருஷம் 7 வருஷம் தான் நம்ம நாளை ஆடிட்டு இருக்கிறோம். ஜவஹர்லால் நேரு பெரிய படித்தவர். அப்துல் கலாம் ரொம்ப நிறைய படிச்சார். அப்துல் கலாம் இப்பெல்லாம் சண்டை போடுறதெல்லாம் மனுஷங்களுக்கு போய் துப்பாக்கி தர போட மாட்டான். நமக்கும் பாகிஸ்தான் சண்டை நம்ம துப்பாக்கி தர போடுறோம். மிசைல் ஏவுகணை தான். ஏவுகணை விட்டுறது ஏரோப்ளைன்ல வேற ஏரோப்ளைன்ல அடிக்கிறான். இந்தியாவுக்கு அப்படிப்பட்ட பெரிய ஏவுகணை தயார் பண்ணது யாரு? படிச்சது. படித்தது. இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது இந்தியா சுதந்திரம் போராடுறது எல்லாமே படித்தவர்கள். மகாத்மா காந்தி, பேரத்துவம் பெரிய படிப்பு. ஜவஹர்லால் நேரு அவரை பத்தி என்ன பேசுறாங்க. ஆனா ஜவஹர்லால் நேரு பெரும் பணக்காரன். வீட்டிலேயே வெள்ளக்காரங்களை வச்சு படிக்க வச்சிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு இங்கிலீஷ், ஹிந்தி, சயின்ஸ் படிக்கிறதுக்கு இங்கிலாந்துல இருந்து ஆசிரியர்கள் வீட்டில் படிக்க வைக்கிறாங்க. சொந்த குடும்ப சொத்து 20,000 கோடி. அங்கிருந்து கிளம்பி வரான் சக்கருதீன் முகமது பாபர். 7,000 பேர் தான் எதிரி.
இப்ராஹிம் லோடி 1,00,000 போர் படைகள் 3 நாள் சண்டையில அந்த அந்த சக்கருதீன் முகமது பாபர் ஜெயிச்சு டெல்லியில ஆட்சி எடுக்கிறான். சக்கருதீன் முகமது பாபர் முதல்ல சண்டை போட போனது 12 வயசுல. 12 வயசு. எங்க அப்பா கொலை பண்ணி போட்டுருக்காங்க பாடி. படையெல்லாம் பயந்து ஓடுது. படை தளபதி சொன்னா தம்பி ஓடிக்கிறோம், தப்பிச்சு ஓடிக்குவோம். ஏன் நீ சின்ன பையனா இருக்க இல்லையா? 12 வயசு என்ன செய்யணும்? நாங்க தப்பிச்சு ஓடிக்கலாம். ஓடாதீங்க, அந்த வாழை கொடுங்க, நான் முதல்ல நிற்கிறேன், நான் சண்டை போடுறேன், பின்னாடி நிலுங்க அப்படின்னு சண்டை போட்டவங்க தான் சக்கருதீன் முகமது பாபர். 12 வயசு. உனக்கெல்லாம் நீ 16 வயசு, பெரிய வயசு. உங்க வாழ்க்கையெல்லாம் அவன் வயசுல கல்யாணம் பண்ணி 3 குழந்தைங்க எதிர்பார்ப்போம் அந்த காலத்தில். உண்மைதானே சார்? வயதான பாரதியாருக்கே பேரமஞ்ச கல்யாணம். அவ்வளவு பொறுப்பு அந்த காலத்துல. அந்த ஸ்டேஜ்ல நீங்க நிக்கிறீங்க. சின்ன வயசுல எங்களுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு. ஐயா சொன்னாரு நிறைய திறமைகள் உள்ள இருக்கு, கொண்டு வாங்க, வேண்டிக்காதீங்க, நேரம் இல்லை, பொறுமையா இருக்காதீங்க. பெரிய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கு. இன்னைக்கு முயற்சி ஆரம்பிங்க. உங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். வார்த்தைகள் அல்ல, வார்த்தை பாடுகள். ரொம்ப மிக்க நன்றி ஐயா. நம்ம ஊர்ல காஞ்ச பூமி, ஆனா பணம் நிறைய சம்பாதிச்சிட்டாங்க. சம்பாதிச்சு அந்த ஊர்ல சுகாதார கேடு ரொம்ப மோசம். இதெல்லாம் ஒரு தொழில்நுட்ப 4 பேர் சேர்ந்து இது எப்படி நம்ம ஊர்ல நம்ம பணம் இருக்கு, இது எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒரு அறிமுகம் பண்ணி ஹட்சன் போராடி மற்றபடி லவ்லி பிரஸ்ன்னு ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு பெரிய பிரஸ், இதெல்லாம் சேர்ந்து அந்த ஊரை எப்படி பசுமையாக்கணும்னு சுத்தி நம்ம ஊர்ல வெயிலே அடிக்கக்கூடாது, நீர்நிலைகளை பூரா சாக்கடைகளை பூரா அந்த பிளாஸ்டிக் எல்லாத்தையும் வந்து அப்புறப்படுத்தினாங்க. உடலையும் தருவது, உறைவிடத்தையும் அதனையும் தருவதுவே உயிர். அடுத்தபடியாக புளியங்குடியிலே மன வளர்ச்சி வழங்குகின்றார்கள். அடுத்தபடியாக புளியங்குடி டாக்டர் APJ அப்துல் கலாம் பொதுநல சேவைப்பை சிவப்பாக 20,000 நன்கொடை வழங்குகின்றார்கள். அடுத்தபடியாக தேவைப்பட்டத்தில் ஒரு ஆசிரமம் நடத்தி கொண்டிருக்கும் அமைப்பிற்கு ரூபாய் 10,000 நன்கொடை வழங்குகின்றார்கள். ஐயா வேலுசாமி சார் நமது அர்ப்பணிப்போடு நம்முடைய தலைமையாற்றுவர் அவருக்கு அப்துல் கலாம் சார்பாக விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. சார்பாக இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக செல்வசுப்ரமணியம் மேடம் மாணவர்களை மேன்மைப்படுத்தக்கூடிய முதன்மைப்படுத்தி அன்பாக நினைப்பவர். அப்படிப்பட்ட சிறந்த ஆசிரியர் அவர்களுக்கு இந்த விருது வழங்கி நாங்கள் கௌரவிக்கப்படுகிறோம். அடுத்ததாக ராமராஜ் கண்ணன் சார். அவர் கண்ணன் என்று சொல்வதையும் வாசகங்களை விட அந்த சத்துக்களின் சாதனை வழங்குபவர். அப்படிப்பட்ட ஏழை மக்களின் பசியை ஆக்குவர், நல்லவர். அடுத்ததாக தவமணி சார், எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர், சிவந்தி ஆதித்யநாத் மனவளர்ச்சி குன்றிய ஆதரவு சேவைகள். அடுத்ததாக துரைராஜ் சார், ராஜாகோபால் நாயக்கர் அறக்கட்டளையோட அதாவது பிளட் டொனேஷன் வந்து இன்னைக்கு மிக அதிகமாக செய்து வருவார்கள். அடுத்ததாக முகமது அனீஸ், இவர் நிறைய ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரா இருந்து நிறைய பிளட் டொனேஷன் கொடுத்திருக்காங்க, நிறைய மரக்கன்று தந்துருக்காங்க. பெரிய சேவையால் நிறைய உயிர்களை பிழைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மூணு அனீஸ் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு ஆசிரியர் அவர்களுக்கு நாங்கள் இந்த விருதுகள் வழங்கி கௌரவித்து பெருமை அளிக்கிறோம். இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக ஏ சகாதேவன் மற்றும் டி சுமதி அவர்கள் பொன்னம்மா. அடுத்ததாக சி புத்தாலிங்கம் சமூக ஆர்வலர், தென்காசி கலாம் அறக்கட்டளை தலைவர்,
ஒரு வாரத்தினர்களை உயர்த்தி வருகிறவர் அவர்களுடைய உள்ளவர்களுக்கு நாங்கள் பெருமைகிறோம் பங்களிப்பு இருக்கும். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு பாடகர் அவர்களுக்கு இந்த விருதுகளுக்கு நாங்கள் கௌரவிக்கிறோம். அடுத்ததாக மாணவர்களுக்கு நாங்கள் விருதுகள் வழங்கி கௌரவிக்கிறோம். அடுத்ததாக ஏவிஎஸ் ஹைஸ்கூலில் முதலிடம் பெற்ற பள்ளியில் முதலிடம் பெற்ற மாணவி ராஜலட்சுமி 500க்கு 489 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பிடித்தவர். அவரை நாங்கள் கௌரவ பெருமை அடைகிறோம். பள்ளியில் 2ஆம் இடம் பெற்றவர் கல்வி 500க்கு 485 மதிப்பெண்கள் பெற்று அந்த கணேஷ்கா இந்த 3 இரண்டாவது திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை நாங்கள் இந்த மேடையில் கௌரவிக்க இருக்கிறோம். அக்ஷரா ஜி, அக்ஷயா ஏ, ஹரிஷ் ராம் எம், இன்ஃபன்ட் ரோஸ் தேவி, கனுஷியா எஸ், தற்பக கண்ணன் எஸ், கோமல் ரபி எஸ், பிரசன்னகுமார் ஆர், மதுமிதா எம். இவர்கள் அனைவருமே தேசிய திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள். அன்புக்குரிய மாணவர்களே, நீங்கள் எடுத்த இந்த புகைப்படத்தை நீங்கள் தாராளமாக அடுத்ததாக இந்து நாடார் உடல்முறை கமிட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வந்து நமது 10ஆம் வகுப்பில் முதலிடம் பிடித்த என்ன பார்க்க சார் போட்டோ எம் காவியா, 2ஆம் இடம் பிடித்தவர் சுபாஷினி அவர்களை வேலைக்கு அழைக்கிறோம். அடுத்தது முஸ்லிம் கமிட்டி மேல்நிலைப் பள்ளியில டி செல்வ கணேசன். கிருத்திகா से आसिया या अफ्रीदा वो आसिया वी கரிமிதா இவர்கள் தேசிய திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள். இவர்களை கௌரவிப்பதற்காக மேடைக்கு அழைக்கிறோம். இரண்டாவது முடிந்தவர் ஓ சாபிரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மாணவி
பூஜா, பவித்ரா, சுமித்ரா, யோக வர்ஷினி இவர் மூவரை மேடை கலைக்கிறோம். அடுத்ததாக முகைதீன் ஆண்டவர் கமிட்டி பள்ளியில் 10ஆம் வகுப்பில் முதல் 2ஆம் வகுப்பவர் ஷர்மிளா பாண்டன் சார் ஒரு இருவரை வேலை கலைக்கிறோம். முகைதீன் ஆண்டவர் கமிட்டி பள்ளியில் 10ஆம் வகுப்பதை வேலை கலைக்கிறோம். அடுத்ததாக தேசிய திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்ற பரமானந்த நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் அவர்கள் வேலை கலைக்கிறோம். கே நவநீதன், ஆர் முத்துகிருஷ்ணன், ஜி கே சந்தோஷ், ஏ கார்த்திகேயன், எம் மதுவிதா, எம் சண்முகப்பிரியா இவர்களை கௌரவப்படுத்துவதற்காக வேலை கலைக்கிறோம். அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பில் முதல் படித்த அருண்குமார், 2ஆம் வகுப்பில் பி அனீஷ். அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பில் முதல் படித்த மாணவர் அருண்குமார் மற்றும் அடுத்ததாக சிடிஎம்ஆர் உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்ற தனலட்சுமி, 2ஆம் படித்தவர் மா மாதேஷ் இவர் இருவரையும் மேடை கலைக்கிறோம். சிடிஎம்ஆர் உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பில் முதலிடம் படித்த தனலட்சுமி, மாதேஷ். ராமலிங்க நடுநிலைப் பள்ளி பூர்ணிஷாவுக்காக தேசிய திறனாய்வு வெற்றி பெற்ற மாணவி. ராமலிங்க நடுநிலைப் பள்ளி ஆசிரியர் ஆறுதல் அவர்களை பூர்ணிஷாவுக்காக மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் ஒரு 2 நிமிடங்கள் மட்டும் இருக்கையில் அமருமாறு உங்களை அன்போடு நம்முடைய விழாவின் சிறப்பு விருந்தினரை அழைக்கிறதற்கு நீங்கள் இருந்து அவர்களை வழியெடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
இந்த நல்ல வாய்ப்பை மாணவ செல்வங்கள் பயன்படுத்திக் கொண்டு அவர்களுடைய வாழ்வையில் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று இந்த நல்ல ஏற்பாடு செய்த புளியங்குடி அப்துல் கலாம் அமைப்பிற்கும் இந்த நிகழ்வுக்கு துணைவள்ளல்கள் லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், ஆசிரியர் பெருமக்கள், வர்த்தக சங்கத்தினர், துறை, நகர்மன்றம், நகராட்சி, உள்ளாட்சித்துறை மற்றும் அனைத்து துறை அலுவலர்களுக்கும் வருகை தந்து சிறப்பித்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் எல்லோருக்கும் இந்த நல்ல வாய்ப்பிலே நல்ல நிகழ்விலே அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம். அந்தோணிசாமி ஐயா அவர்களுக்கு லயன்ஸ் கிளப் சார்பாக திரு சங்கர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். சிறப்பாக மக்களுக்கு சேவை செய்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. போட்டுக்கோ இந்த அமைப்பிற்கு சார் இங்க பாருங்க சார் வருகை தந்து சிறப்பித்த ஐயா செய்யது இந்த விழாவிற்கு அன்பான அழைப்பேற்று வருகிறக்கூடிய சிவகாசியினுடைய பசுமை நிறுவனர் ஐயா அவர்களுக்கு டிஜிபி அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். சார் இருங்க மாடசாமி அவர்களுக்கு ஐயா பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். மதிப்பிற்குரிய இணை இயக்குனர் சுகாதார பணியுடைய இயக்குநராக இருந்து எங்கள் அமைப்பிற்கு திரு ராஜாபதியின் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள். சார் திரு விரதர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள். திரு ஞானபுரம் சார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பாடி விழாவை நிறைவு செய்வோம். ஆமா சார் இங்க பாருங்க Gracias.
மணி போ. மணி இங்கே பாரு, இங்கே பாரு. மணி இங்கே பாரு தம்பி. ஓகே. சரி. இது முன்னாடி வந்து திருநெல்வேலி மாவட்டம், இப்போ தென்காசி மாவட்டம் புளியங்குடி அப்படிங்கிற பகுதியில் இன்னைக்கு மாணவர்கள் 5000 பனை மரக்கன்றுகள் நட்டிருக்காங்க. பனைமர விதைகளை நட்டிருக்கிறாங்க. இந்த மரங்கள் பெருமளவில் பிற்காலத்தில் வளர்ந்து மக்களுக்கு பயன் தரும். பனைமரம் இந்த நாட்டினுடைய இயற்கையான ஒரு மரம். எந்த விதமான சூழ்நிலையிலையும் அது அழிந்து போக முடியாத ஒரு மரம். பல விதமான பயன்கள் இருக்கிறது. இப்போ பனைமரம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கது. இந்த பகுதியில் அதிகமான மதிப்பெண்கள் எடுத்து அது மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய 1000 ரூபாய் உதவித்தொகை திறன் மேம்பாட்டு தேர்வு வச்சு இது போன்ற ஒரு சமுதாயத்தை நம்ம எதிர்நோக்கி போகும்போது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது மக்களுக்கு அறிவியல், அதாவது சயின்டிஃபிக் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் சேர்த்துக்கிறாங்க. அடிப்படை கடமைகள், இந்திய குடிமகனுடைய அடிப்படை கடமைகள் அறிவியல்